ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ரேண்டம் எடுத்த விளாக் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பயிரும் கடலைப்பருப்பும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. அது கூட பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ. இது பார்த்திங்கன்னா அம்மாயி வீட்டில் பக்கத்துலேயே செடி நிறைய பூ பூத்திகிட்டே இருக்கும். அதை பறித்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து வீட்டிலே நல்லா உலர வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த நலங்கு மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் தேய்ச்சி விடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நகுல் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு கேரட் பொரியல் தான் செஞ்சிட்ருக்கேன். கேரட் பொரியல் செஞ்சு அது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா நகுலுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடும். 7:30 கிலோ கிளம்பணும். அதனால் இந்த மாதிரி கேரட் பொரியல் செஞ்சு வச்சுட்டு அப்படின்னா கிளறி கொடுத்துடலாம். சாதமும் வச்சுட்டேன். கூட பார்த்திங்கன்னா ராகி சேமியாவும் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நகுலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ராகி சேமியா காலையில் சாப்பிட்டாரு. போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸும் கொடுத்து விட்டுட்டேன். கூட லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கேரட் ரைஸ். எங்களுக்கு மதியத்துக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு செய்யலாம்னு சொல்லிவிட்டு பாவக்காய் இந்த மாதிரி டின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் அதோடைய கொஞ்சம் கசப்பு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும். இப்போ ஆயிலே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதங்கி எடுக்கணும். நல்லா சுண்டி வரணும் பாகக்காய். இந்த மாதிரி நல்லா சுண்ட வர வரைக்கும் நல்லா அந்த ஆயிலே நல்லா வதங்கணும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாகக்கோடைய கசப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். பாகக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா மசாலா வறுத்து அரைச்சி தான் செஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, அது கூட பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து ஆயிலில் வதக்கிட்டு தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த விழுதை தான் ஆட் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா நைட்டே வந்து சுண்டல் ஊற வச்சுருந்தேன். கருப்பு சுண்டல். இப்போ அதையும் வேக வச்சு குழம்புல ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுட்டு அப்படின்னா பாகக்காய் சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங் எடுத்த விளாக். ஈவினிங் பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் மாவு வாங்கிட்டு வந்துருந்தேன். நகுல் பார்த்திங்கன்னா எனக்கு குலோப்ஜாம் செஞ்சு கொடுங்கன்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால் சரின்ட்டு குலோப்ஜாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனையும். அதுவும் பார்த்திங்கன்னா தனிஷ் தூங்கி எழுந்ததுக்குள்ளே செஞ்சிடலான்னு பார்த்தேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. இப்போ அவரையும் வச்சுக்கிட்டு குலோப்ஜாம் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பால்ஸ் உருண்டை பண்ணிவிட்டு இப்போ ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா டின்னருக்கு பார்த்திங்கன்னா பணியாரம் மாவு இருந்தது, பழைய மாவு இருந்தது. சரி அதை வெங்காயம் தாளிச்சிட்டு பணியாரமாக ஊற்றிக்கலான்ட்டு தக்காளி சட்னி எதுவும் வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. குலோப்ஜாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பொரித்து எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஜீராவில் ஊற வச்சுருக்கேன். ஜீரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சக்கரை பாகுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு குறைஞ்சிருச்சு. அதனால சரி இதுலேயே வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அடுத்த நாள் மார்னிங் டீ போட்டு குடிச்சிட்டு சாம்பார் செய்யலான்ட்டு தான் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். நகுல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வயிறு வலின்னு சொன்னார். அதனால ஸ்கூல் போகலை. மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா உப்புமா தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது. தனிஷ் தூங்க வச்சுட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் செய்யணும். மிஷினில் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் இருந்தது. அதை போய் லோட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா 1 ஹவரில் நல்லா வாஷ் ஆகி வந்துடும். திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. தனிஷ் தூங்கின பிறகு தான் எல்லாம் உரம் கட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணணும். மிஷினில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன் மார்னிங் கையோட. துணியெல்லாம் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெசல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாஷ் பண்ணணும். தனிஷ் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் தூங்குவார். அதுக்குள்ளே இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். புதினா கொத்தமல்லி வாங்கிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த நாள் நம்மளுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா 11:30 தனிஷ் தூங்குகிற டைம். துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று காய போட்ட எல்லா துணி இருக்கையெல்லாம் எடுத்து வச்சிடலாம், மடித்து வைக்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்குள்ளே வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் துணியெல்லாம் மடித்து வைக்கணும். வெசல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. தனிஷும் பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்காரு. மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா டெய்லியுமே இதே மாதிரி தான் இருக்கும். தனிஷ் தூங்குகிற டைம் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா டாய்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பார்த்திங்கன்னா பெருக்கி விட்டுடலாம்.
தனிஷ் தூங்குகிற டைம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுந்த பிறகு நகுலும் தனிஷ் 2 பேரும் பார்த்திங்கன்னா விளையாண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் வீடு பார்த்திங்கன்னா அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் தூங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த துடைப்பம் பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லி ஆகணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா காலா பிராண்ட். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தூசெல்லாம் அந்த மாதிரி கீழே விழவே விழாது. பிளாஸ்டிக் தான், நல்லா இருக்குது கூட்டுறதுக்கு. கீழே பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேன் துடைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலா பிராண்ட். இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 280 அந்த மாதிரி சம்திங் தான். ஆனால் இது வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா 1 இயருக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த புதுசாக எந்த ப்ரூமும் வாங்க தேவையில்லை. இதே நல்லா லைஃப் வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பெருக்கி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நேற்று போட்டு வச்சுருந்தேன் குலோப்ஜாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு சக்கரை பாகில். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்தாச்சு. துணியெல்லாம் இருந்தது நீ எடுத்துகிட்டு எல்லாம் மடித்து வைக்கணும். 2 நாள் மழை நல்லா பெஞ்சிட்டே இருந்ததுனால 2 நாள் துணி பார்த்திங்கன்னா நிறைய சேர்ந்துருச்சு. வாஷிங் மிஷினில் போட்ட துணியெல்லாம் பார்த்திங்கன்னா வாஷாகி வந்துருச்சு. இதெல்லாம் துணி காய போட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க துணி எல்லாமே பார்த்திங்கன்னா மடித்து வச்சிடலாம். தனிஷ் தூங்க எழுந்ததுக்குள்ளார இந்த டாஸ்க் முடிச்சு ஆகணும், இல்லைன்னா வந்து துணி மடிக்கவே விட மாட்டார். நகுலும் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தார். கூடவே வந்து நானும் மடித்து வைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து என் கூட உட்காந்துக்கிட்டு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மடித்து கொடுத்தாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருசாக இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். நகுல் பார்த்திங்கன்னா ஒரு துணியை பார்த்திங்கன்னா மடித்து வச்சிட்ருக்காரு கீழே. அவருக்கு ஈஸியாக மடிக்கிற மாதிரி இருக்கிற துணியெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுட்ருந்தேன். அவரும் மடித்து வச்சிட்டாரு. இப்போ எல்லா துணியும் பார்த்திங்கன்னா எல்லாம் மடித்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து எல்லாமே கப்பில் கொண்டு போய் எடுத்து வைக்கணும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ட்ரெஸ் ஷாப்பிங் தான் போயிருக்கோம். சென்னை சில்க்ஸ் தான் போயிருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. வாங்கியிருக்க கூப்பன் காடி தள்ளுபடியில் தான் போயிருந்தோம். அதனால் வாங்கியிருக்கிற ட்ரெஸ்ஸுடைய பில்லுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டு தருவாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பர் தான் கிடச்சிது நாங்கள் வாங்கியிருந்த பில் அமௌண்ட்டுக்கு. இந்த விளாக் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.